ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ரயில்வேல ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ரீசனிங் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கப்பை வந்து க்ராக்கரி கூட ரிலேட் பண்ணியிருக்காங்க. க்ராக்கரி அப்படின்னா என்னதான், உணவு கலன் அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ப்னரை எது கூட இது பண்ணுவீங்க, கப்புங்கிறது உணவு கலன்களில் ஒன்று. கப்பு, பிளேட்டு இது எல்லாமே என்னது, உணவு கலன்கள். அப்போ ஷார்ப்னர் வந்து என்ன சொல்லுவோம், நம்ம ஸ்டேஷனரி ஐட்டம் அப்படி தானே. ஸோ அப்போ ஸ்டேஷனரி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ கோப்பைங்கிறது ஒரு உணவு கலன், ஷார்ப்னருங்கிறது என்னது, ஸ்டேஷனரி. ஸோ ஸ்டேஷனரிங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா. இப்போ வந்து மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க. மிரர் இஸ் பிளேஸ்ட் ஆன் த லைன் ஏபி. ஓகே, மிரர் எங்கே வச்சுருக்காங்க, கீழே வச்சுருக்காங்க. அப்போ மிரரை வந்து இந்த பக்கம் வச்சுருந்தாங்கன்னா மிரர் இமேஜ் டெக்னிக் யூஸ் பண்ணணும். மிரரை கீழே வச்சதுனால என்ன டெக்னிக் யூஸ் பண்ணணும், வாட்டர் இமேஜ் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஏபி என்ற வரியில் ஒரு கண்ணாடி வைக்கப்பட்டால் இதில் வந்து எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் படம். இப்போ கண்ணாடி கீழே வச்சுருக்காங்க. ஸோ கீழே வச்சுருந்தாங்க அப்படின்னா என்னது, வாட்டர் இமேஜ் டெக்னிக். வாட்டர் இமேஜ் டெக்னிக்னா என்னது, கீழே இருக்கிறது மேலே போகும், மேலே இருக்கிறது என்ன வரும், கீழே வரும். ஓகேவா, ஸோ அந்த படமும் சேர்ந்து அப்படியே போகும். படத்துல இப்படி இருந்துச்சு அப்படின்னா மேலே போகும்போது எப்படி மாறும், இந்த மாதிரி போகும், தலைகீழ மாறும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த படம் இதுதான் மேலே போக போகுது. ஸோ இது இப்படி இருக்குன்னா மேலே போகும்போது உங்களுக்கு எப்படி வரும், இந்த மாதிரி இருக்கிறது. ஸோ இப்படி போகுமா, ஸோ இப்படி போகும் அப்படிதானே. ஸோ இந்த படம் இந்த மாதிரி போகும். அடுத்து இப்படி இருக்கிறது உங்களுக்கு எப்படி போகும், தலைகீழ போகும் அப்படிதானே. இப்படி பார்க்க போயிடும். ஸோ இப்படி பார்க்க போயிடும். ஸோ இந்த படத்துலையும் கரெக்டாக இருக்குது, தலைகீழ இதுலேயும் கரெக்டாக இருக்குது, இதுலேயும் கரெக்டாக இருக்குது, இதுலேயும் கரெக்டாக இருக்குது. அது மாதிரி இந்த ஷேப்பும் பார்த்தீங்கன்னா இதில் தப்பாக இருக்குது பாருங்கள். இந்த ஷேப்பு மாறும்னு சொன்னேன்னா, ஸோ இந்த ஷேப் தப்பாக இருக்குது. ஸோ இதில் ஷேப் கரெக்டாக இருக்குது, இதில் கரெக்டாக இருக்குது, இதுலேயும் கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கோணம். முக்கோணத்தை பார்த்தீங்கன்னா முக்கோணம் இப்படி இருக்க முக்கோணம் தண்ணியில் காட்டும் போது, கண்ணாடி எப்படி வச்சு காட்டும் போது முக்கோணம் எப்படி தெரியும், தலைகீழ தெரியும். ஓகே, ஸோ முக்கோணம் தலைகீழ தெரிய போகுது. ஸோ முக்கோணம் அப்படியே தலைகீழ போகும். அதுக்கப்புறம் வேற எங்கே வரும், இந்த பக்கம் இருக்கிறது அப்படியே இங்கே இருக்கும். லெஃப்ட் ரைட்லாம் மாறாது, தலைகீழ இதை ரெண்டாக பிரிச்சிங்கன்னா, முக்கோணத்தை ரெண்டாக பிரிச்சிங்கன்னா மேலே கீழே, இது கீழே இருக்கிறது, இது மேலே இருக்கிறது. ஸோ மேலே இருக்கிறது கீழேயும், கீழே இருக்கிறது மேலேயும் போகும். ஸோ இப்படி வரும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஷேட் இருந்துச்சு, ஸோ அந்த ஷேடு வரும். ஸோ முக்கோணம் பாருங்க, முக்கோணமும் ஷேடும். ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம ஏற்கனவே எலிமினேட் பண்ணிட்டோம். ஸோ ஆப்ஷன் பியில் பாருங்க, ஸோ ஷேடு கரெக்டாக இருக்குது. ஸோ இதை வச்சுக்கலாம். ஆப்ஷன் சியில் இந்த பக்கம் ஷேடு கொடுத்துருக்கான், அதனால ஆப்ஷன் சி தப்பு. ஆப்ஷன் டிலையும் ஷேடு கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ ஆப்ஷன் டியும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு ஆப்ஷன் இருக்குது நம்ம கையில், ஆப்ஷன் பியும் இருக்குது, ஆப்ஷன் டியும் இருக்குது. ஓகே, ஸோ அடுத்த இதில் என்ன அடுத்த இதில் நம்ம வேற என்ன செக் பண்ணணும், 9. ஸோ 9 இருக்கிறது நீங்கள் வாட்டரில் காட்டும் போது உங்களுக்கு எப்படி மாறும், 6ஆக மாறும் அப்படிதானே. ஸோ 9 இருக்கிறது உங்களுக்கு எப்படி மாறும், 6 மாதிரி மாறும். ஸோ 9 இப்படி இருக்குன்னா வாட்டரில் காட்டும் போது உங்களுக்கு எப்படி மாறும், 6ஆக மாறும். ஸோ அந்த 6 எங்கே கரெக்டாக, இங்கே பாருங்க, 6 இப்படி மாறும் அப்படிதானே. ஸோ தலைகீழ வரும்போது 6 எப்படி மாறும் உங்களுக்கு, ஸோ இந்த மாதிரி மாறும். 6ஓட இமேஜ் தான், 6 இப்படி மாறும். ஆனால் அவங்க அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் தப்பு, ஆப்ஷன் பியும் நாம தப்புன்னு சொல்லிடலாமா. ஸோ இங்கே 6 அப்படி கொடுத்ததுனால ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் டியில் மட்டும்தான் 6 கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஃபைனலாக என்ன சொல்லிடலாம், ஆப்ஷன் டி தான் கரெக்டுன்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ அடுத்து இங்கே எம் வந்து எம் கொடுத்துருக்காங்க. ஸோ எம் தண்ணியில் காட்டும்போது எப்படி தெரியும், டபிள்யூ மாதிரி தெரியும். ஓகே, ஸோ அப்போ இதுதான் ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த கொஸ்டினில் பாருங்கள், ஸோ ஒரு லெட்டர் சீரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிதானே. ஸோ இதில் வந்து ஒன்று வந்து எப்படி இருக்குன்னா ராங்காக இருக்குது, ஆட் ஒன் அவுட்டு. ஓகேவா, ஸோ அதுதான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிசிடி எழுதிடுங்க, இல்லைனா ஏலேருந்து இசட் வரைக்கும் நம்பர் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்குது, எண்ணிலேருந்து ஆறுக்கு போகணும். அடுத்து ஆறுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா பி, பியிலேருந்து இசட்டு, இசட்லேருந்து டி, டியிலேருந்து ஹச். எண்ணிலேருந்து ஆறுக்கு போகணும் அப்படின்னா என்னது, என் வந்து 14, ஆர் வந்து 18 இருக்குது. ஓகே, ஸோ அப்போ என்ன லாஜிக்கு, +4 பண்ணியிருக்காங்க. ஆறுலேருந்து விக்கு போகணும், வி வந்து 22. ஸோ ஆறுலேருந்து விக்கு போகிறதுக்கும் +4 தான். பியிலேருந்து இசட் போகணுன்னாலும் +4 தான். வி வந்து 22, +4 போட்டிங்கன்னா இசட் வந்துடும். ஸோ இசட்லேருந்து +4 போட்டிங்கன்னா டி வந்துடும். டியிலேருந்து +4 போட்டிங்கன்னா 4 + 4 8, ஸோ ஹச் வந்துடும். ஹச்சிலேருந்து +4 போட்டிங்கன்னா 12, ஸோ 8 + 4 12ங்கும் போது எல் வரும். அப்போது ஃபஸ்ட் லெட்டர் உங்களுக்கு என்ன வரும், ஃபஸ்ட் லெட்டர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் வரும். ஓகே, ஸோ இதில் நாம் என்ன கண்டுபிடிக்கணும், ஆட் ஒன் அவுட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அப்போ கரெக்டாக தான் இருக்குது எல்லாத்துலேயுமே பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை வச்சு நம்மளால் எலிமினேட் பண்ண முடியாது, +4 +4. நான் அடுத்த சீரீஸ் என்னன்னு நினச்சிட்டேன். ஓகே, ஸோ எல்லாத்துலேயுமே +4 +4 தான் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து ரெண்டாவது லெட்டரை செக் பண்ணுங்கள்.
ஸோ ரெண்டாவது லெட்டர் பியிலேருந்து எஸ்ஸுக்கு போனோம். பியிலேருந்து எஸ் அப்படிங்கும்போது பிக்கு நம்ம என்ன நம்பர் கொடுத்துருக்கோம்? 16. 16லேருந்து 19க்கு போகணும். ஸோ எஸ். அதுக்கப்புறம் எஸ்ஸிலேருந்து விக்கும் +3 தான் வரும், அப்படி தானே? ஸோ 3. அடுத்து எஸ்ஸிலேருந்து விக்கு எஸ் வந்து 19, வி வந்து 22, ஸோ +3 தான். அடுத்து வியிலேருந்து ஒய்க்கு போகணும். வியிலேருந்து ஒய்க்கு போகணுன்னாலும் அதே +3 தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒய்லேருந்து பிக்கு ஸோ +3, பியிலேருந்து ஈக்கு போனாலும் +3 தான். இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ எங்கே தப்பு இருக்குன்னு நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ க்யூலேருந்து எம்முக்கு போகணும். ஸோ க்யூலேருந்து எம், க்யூ எங்கே இருக்குது? 17வது இடத்துல இருக்குது. எம் எங்கே இருக்குது? 13வது இடத்துல இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? 17 - 13 என்ன வரும்? -4 எடுத்தால் போதும். ஸோ 17லேருந்து 13க்கு போகணுன்னா -4. ஸோ அடுத்த இதில் என்ன பண்ணியிருக்காங்க? ஃபஸ்ட்டு லாஜிக் எல்லாமே +4 இருந்துச்சு. அடுத்த லாஜிக் எல்லாமே +3 இருந்துச்சு. அடுத்து எல்லாமே என்ன வருதுன்னா -4 வருது. ஸோ க்யூலேருந்து எம்முக்கு -4, எம்மிலேருந்து ஐக்கு பார்த்தீங்கன்னா -4 எடுத்தால் வந்துடும். அடுத்து எம்மிலேருந்து ஐ போயாச்சு, ஐலேருந்து ஈக்கு -4 எடுத்தால் வந்துடுது. ஸோ ஈலேருந்து ஏக்கு போகணுன்னாலும் -4, ஏலேருந்து டபிள்யூக்கு போகணுன்னாலும் -4. கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ லாஸ்ட்டு ஜேலேருந்து ஜிக்கு போனோம் அப்படின்னா எங்கே போகணும்? ஜே எங்கே இருக்குது? 10வது இடத்துல இருக்குது. ஜி எங்கே இருக்குது? 7வது இடத்துல இருக்குது. ஸோ -3 எடுத்தால் வந்துடுமா? ஜேலேருந்து ஜிக்கு -3, ஜிலேருந்து டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6, ஜேலேருந்து டிக்கு போகணும். ஸோ ஜேலேருந்து டிக்கு நல்லா கவனிங்க. ஜேலேருந்து ஜிக்கு போகணும். ஸோ 10லேருந்து 7க்கு போகணும் அப்படின்னா -3 எடுக்கணும். கரெக்டு. அடுத்து ஜிலேருந்து டிக்கு போகணும். ஜிங்கிறது 7வது இடம், டிங்கிறது எத்தனாவது இடம்? 4வது இடம். ஸோ -3 எடுத்தாலும் எனக்கு கரெக்டு தான், -3 தான். அடுத்து வேறு என்ன பண்ணியிருக்கோம்? டிலேருந்து ஏக்கு போகணும். ஸோ டிலேருந்து ஏக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதே -3 எடுக்கணும். ஸோ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது எனக்கு. அடுத்து வேறு என்ன பண்ணணும்? ஈலேருந்து ஏக்கு போயிட்டு அடுத்து ஏலேருந்து டபிள்யூ போகணும். ஏலேருந்து டபிள்யூ போகணுன்னா நான் எவ்வளோ எடுக்கணும்? 1, 2, 3 தான் எடுக்கணும். என்னோட லாஜிக் படி நான் -3 தான் போயிட்டுருக்கேன். ஏலேருந்து -3 போனால் நான் எக்ஸில் போய் நிற்கணும். ஆனால் அங்கே என்ன போட்டிருக்காங்க? எக்ஸுக்கு பதிலாக அவங்க என்ன போட்டிருக்காங்க? கடைசி ஏலேருந்து நான் ஒய்க்கு போகணும், அப்படி தானே? ஏலேருந்து ஒய்க்கு போகணும். ஏலேருந்து நான் ஒய்க்கு போகணுன்னா ஏலேருந்து ஒய்ங்கும் போது எனக்கு -3 வரணும். ஆனால் அவங்க என்ன போட்டிருக்காங்க? -2ங்கிற கான்செப்ட் போட்டிருக்காங்க. அதனால் தப்பு. இதில் கொஞ்சம் மைன்யூட்டாக பார்க்கணும். எல்லாத்துலேயுமே கரெக்டாக தான் இருக்குது. இதில் இந்த ஏலேருந்து ஒய்க்கு, இப்போ டிலேருந்து ஏக்கு போகணுன்னா -3 கரெக்டாக தான் இருக்குது. ஏலேருந்து ஒய்க்கு போகணுன்னா அதே -3 பேட்டர்ன் தானே வரணும். -3ங்கிற லாஜிக் தானே வரணும். ஏன்னா ஃபஸ்ட்டு லெட்டர் எல்லாமே +4 லாஜிக்கில் இருக்குது. ரெண்டாவது லெட்டர் எல்லாமே +3ங்கிற லாஜிக்கில் இருக்குது. மூணாவது லெட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா -4ங்கிற லாஜிக்கு. நாலாவது -3ங்கிற லாஜிக்கு. ஆனால் இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் நல்லா கவனிங்க. எந்த இடத்துல -3 இல்லைங்கிறத பாருங்கள். ஏலேருந்து ஒய்க்கு போகும்போது ஏலேருந்து ஒய்க்கு போகிறதுக்கு வெறும் -2 இருந்தால் போதும். ஆனால் நம்ம லாஜிக் என்ன? -3. அப்போ ஏலேருந்து இங்கே -3 போயிருந்தாங்கன்னா எக்ஸ் வந்திருக்கணும். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருந்திருக்கணும்? எக்ஸ் வந்திருக்கணும். அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன வரணும்? எக்ஸ்ன்னு வரணும். இப்போ எக்ஸ்லேருந்து யூக்கு -3 எடுங்க. 1, 2, 3 கரெக்டாக வருதா? ஸோ அப்போது எது ஆட் ஒன் அவுட்? உங்களுக்கு DBAY இதுதான் ஆட் ஒன் அவுட். ஓகே, கிளியராக புரியுதா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? இந்த கொஸ்டினில் பாருங்கள். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? இதுலையும் ஆட் ஒன் அவுட்டு தான் கண்டுபிடிக்கணும். எந்த படம் வந்து வித்தியாசமாக இருக்கோ அதுதான் நம்ம வந்து என்ன பண்ணணும்? சூஸ் பண்ணணும் மற்ற படத்துலேருந்து. ஸோ இங்கே என்ன லாஜிக் வந்து ஃபாலோ ஆகுது? ஓகே, இதை நல்லா கவனிங்க. இதில் எது ஆட் ஒன் அவுட்டுன்னு நாம் கண்டுபிடிக்கணும். ஸோ வெளியில் எத்தனை பக்கம் இருக்குது? பென்டகன் இருக்குது, அப்படி தானே? ஸோ ஒரு பென்டகன், அந்த பென்டகனுக்குள்ளே ஒரு ஹெக்ஸகன் போட்டிருக்காங்க. ஒரு ஐங்கோணம், ஒரு ஐங்கோணத்துக்குள்ளே அருங்கோணம் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஐங்கோணத்தில் எத்தனை பக்கம் இருக்கும்? 5 பக்கம் இருக்குது. அருங்கோணத்தில் எத்தனை பக்கம்? 6 பக்கம் இருக்குது. ஸோ 5, 6ன்னு இருக்குது. இதில் 5 பக்கம், உள்ளே இருக்கிறதுல 6 பக்கம் இருக்குது. இதை பார்த்தீங்க அப்படின்னா 4 பக்கம் இருக்குது. உள்ளே இருக்கிறதுல எத்தனை பக்கம் இருக்குது? 3 பக்கம் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வெளியில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 3 பக்கம் இருக்குது. உள்ளே இருக்கிறது எத்தனை பக்கம் இருக்குது? 4 பக்கம் இருக்குது. இதில் வெளியில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 4 பக்கம், உள்ளே இருக்க படத்தில் 5 பக்கம் இருக்குது. அப்போ வெளியில் இருக்க படத்தை விட உள்ளே இருக்கிறதுல ஒரு இது எக்ஸ்ட்ரா வருது. ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா 5, உள்ளே வந்து 6, 1 எக்ஸ்ட்ரா இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வெளியில் 3, உள்ளே வந்து 4, ஸோ 1 எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து 4, உள்ளே வந்து 5 எக்ஸ்ட்ரா இருக்குது. ஆனால் இந்த ஆப்ஷன் பியை பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வந்து 4, உள்ளே வந்து 3 இருக்குது.
முரண்பாடாக இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா வெளியில் கம்மியாக இருக்குது, உள்ளே அதிகமாக இருக்குது மற்ற படத்துலலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வெளியில் அதிகமாகவும் உள்ளே கம்மியாகவும் இருக்குது, அப்படி தானே? ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு என்னது? ஆட் ஒன் அவுட். ஓகே, கிளியரா? இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க? லெட்டர் ஆஃப் certain words have been rearranged and the jumbled spelling have been given below. Out of the choices given below, question choose the last letter of the correct word. ஒன்றுமே இல்லை, ஒரு வேர்டு இருக்குது, அந்த வேர்டை வந்து ஜம்பிள்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஜம்பிள்டாக கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு லாஸ்ட் லெட்டர் என்ன வரும் இதாக கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ARLSAY. இது என்ன வேர்டை வந்து ஜம்பிள்டாக கொடுத்துருக்காங்க இதில்? ஸோ என்ன வேர்டை ஜம்பிள்டாக கொடுத்துருக்காங்க? ஸோ உங்களுக்கு என்ன வரும்? இது நல்லா பாருங்கள். சேலரிங்கிற வார்த்தையை கொடுத்துருக்காங்களா? SALARY, சேலரி. ஓகே, ஸோ சேலரிங்கிற வார்த்தையை தான் இப்படி ஜம்பிள்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோமா? இதோட லாஸ்ட் லெட்டர் என்னது? ஒய். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஒய் தான் இதுக்கான ஆன்சர். புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஜம்பிள்டாக கொடுத்துருப்பாங்க, நமக்கு தெரிஞ்ச வார்த்தையே ஜம்பிள்டாக கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா அது என்ன வார்த்தைன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. சில வார்த்தைகளின் எழுத்துக்கள் மறுசீரமைக்கப்பட்டுள்ளன, குழப்பமான எழுத்து பிழைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு கேள்விக்கும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தேர்வுகளில் சரியான வார்த்தையின் கடைசி எழுத்தை தேர்ந்தெடுக்கவும். இதை ஃபஸ்ட்டு கரெக்டான ஒரு வார்த்தையை அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ ARLSAY கரெக்டாக அரேஞ்ச் பண்ணால் சேலரி அப்படின்னு நாம் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் லாஸ்ட் லெட்டர் என்னங்கிறத சூஸ் பண்ணணும். லாஸ்ட் லெட்டர் என்னது? ஒய். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகே, கிளியரா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய ரயில்வே அண்ட் SSCக்கான கிளாஸஸ் வந்து நம்ம ஆப்ல போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ரயில்வே அண்ட் SSCக்கான லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ், ரிவிஷன் கிளாஸஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட கிளாஸஸ் எல்லாமே நம்ம ஆப்ல வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ ரயில்வே அண்ட் SSC தான் உங்களோட டார்கெட். இந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நீங்க கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய் நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கு ஒரு OTP வரும், அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆப்பில் வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். ஓகே, ஸோ அதில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரிப்ளை கொடுங்க. ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு ரிப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஆப்லையும் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கும் மெசேஜ் அனுப்பலாம். நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 904333 79345. அதே மாதிரி 7806854288. இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்குனாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு எப்படி கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் கால் பண்ணவும் செய்யலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னாலே அவங்க வந்து உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லிடுவாங்க. நீங்கள் ஆப்பில் போய் டேரெக்டாக பே பண்ண வேண்டாம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ப்ரைஸ் வந்து 1599. நீங்கள் ஆப்பில் போய் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 rupees வந்து இருக்கும். ஸோ இந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ண வேண்டாம். நீங்கள் டீமுக்கு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஜிபே நம்பர் இல்லைனா அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு பே பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 3 hours வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு 3 hours அப்புறம் கோர்ஸோட அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு கோர்ஸ் அக்சஸ் வந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, அகைன் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ன்னு இருக்கும். அதில் ஸ்டார்ட் லேர்னிங்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இருக்க ரெக்கார்டட் கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அது கூடவே ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எக்ஸாம் பற்றின இன்ஃபர்மேஷன் வரும். அதே மாதிரி டெய்லி லைவ் கிளாஸ் நடக்கும்போது அதில் மெசேஜ் வரும், லைவ் ஸ்டார்டட் அப்படின்ட்டு. ஸோ லைவ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நைட்டு 9 to 10 வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸ். இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் கொடுத்துருவாங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருவாங்க. நீங்கள் கரெக்டாக ஆர்டராக படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவையான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு 3 lines இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் நேமு, நம்ம ஆர்கனைசேஷன் கோட் இருக்கும். ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீ மெட்டீரியலில் டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் ரெண்டுமே இருக்கும்.
உங்களுக்கு ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியனுக்கு தேவையான டெக்னிக்கல் நோட்ஸ் வேணும், நீங்கள் என்ன ட்ரேட் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான டெக்னிக்கல் நோட்ஸ் வேணும் அப்படின்னா டாக்குமெண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஃப்ரீயாகவே மெட்டீரியல்ஸ் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் டெக்னிக்கல், அதாவது மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், சயின்ஸு, இந்த புக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா ஸோ இதையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சி சிஜிஎலோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, ஆர்பிஎஃபோட ப்ரீவியஸ் இயர் கொஷின், ரயில்வே, என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே நம்ம ஆப்பில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீ மெட்டீரியல்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டெக்னிக்கல் நோட்ஸு, வெல்டர், பெயிண்டர், நீங்கள் என்ன ட்ரேடு கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எல்லாமே உங்களோட லேப்டாப்லையோ இல்லை ஃபோன்லையோ நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் வேணும் அப்படின்னாலும் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கோட டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம டீமுக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா டேரெக்டாக ஆப்பில் இருந்தே ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட்டுக்குள்ளே போங்க. ஸோ கண்டென்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு ஹவு டு யூஸ் திஸ் ஆப்னு ஒரு வீடியோ இருக்கும். ஸோ இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் எல்லாம் அப்படியே அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு கரெக்டாக லைவ் கிளாஸ்க்குள்ளே போனீங்கன்னா அதுக்கான கிளாஸஸ், இதுக்கு முன்னாடி நீங்கள் மிஸ் பண்ண கிளாஸஸ் எல்லாமே இதில் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி டாபிக் வைஸ் வீடியோஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டாபிக் வைஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கிலீஷு, ரீசனிங், சயின்ஸு எல்லாமே இருக்கும். எல்லா கிளாஸஸும் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ ஒரு டைம் தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் இதில் கவர் ஆகும். எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் இதில் கவர் ஆகும். அதே மாதிரி பேங்க்கோட பிஓ அண்ட் கிளர்க்கோட மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் இந்த 3 சப்ஜெக்டும் கவர் ஆகும். டிஎன்பிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ் இது 2ம் கவர் ஆகும். ஓகே, இது போக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம டீமுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். நான் திருப்பியும் சொல்கிறேன், எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமும் நீங்கள் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணணும். ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபோர்ட் போடுங்க. ஒரு பிகினராக இருந்து ஒரு 4 மாதம் கன்சிஸ்டண்ட்டாக எஃபோர்ட் போட்டிங்கனாலே கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். எல்லாமே பெர்ஃபெக்டாக கொடுத்தாச்சு. வெளியில் எந்த புக்குமே வாங்க வேண்டாம். நம்ம கோர்ஸில் இருக்கக்கூடிய பிடிஎஃப் செய்ய கரெக்டாக அந்தந்த டாபிக் முடியும் போது நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்தாலே போதுமானது. ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாகவே டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ டெய்லி லைவ் கிளாஸஸ் 1500+ ரெக்கார்டட் கிளாஸஸ், அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே சேர்த்து 1599 தான். ஓகே, ஸோ ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் குயிக்காகவே ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் குரூப்பு, டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னு